நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரர் வீட்டில் துப்பாக்கி மற்றும் 25 குண்டுகளை திருடிய வழக்கில் 6 பேர் கொண்ட கும்பலை ராதாபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள். நிச்சயமாக நெல்லை மாவட்டம் வள்ளியூரை அடுத்த சமூகபுரத்தை சேர்ந்தவர் நம்பி. இவரது மகன் அழகு. இவர் அமிர்தரசில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் போர்ட் என்ற பிரிவில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக கடந்த 2019ஆம் ஆண்டு 32 பிஸ்டல் வகையை சேர்ந்த துப்பாக்கியும் அதற்குரிய 30 குண்டுகளையும் வாங்கியுள்ளார். இதில் அவர் சோதனை செய்வதற்காக 5 குண்டுகளை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். எஞ்சிய 25 குண்டுகளையும் அவர் தன் வசம் வைத்திருந்திருக்கிறார். அந்த துப்பாக்கியை கடந்த மாதம் டிசம்பர் 9ஆம் மாதம் விடுமுறை முடிந்து பணிக்காக மீண்டும் அமிர்தரஸ் புறப்பட்ட போது சமூகபுரத்தில் குடியிருந்து வரும் தனது பெற்றோரிடம் இது முக்கியமான பொருள் என கூறி ஒரு பெட்டில் தன்னுடைய துப்பாக்கி 25 தோட்டாக்கள் மற்றும் ஒரு கத்தியை உரையில் வைத்து ஒப்படைத்து விட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் அவற்றை கடந்த 6ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் சிலம்பரசன் தனிப்படை அமைத்து தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று சுமார் 6 பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த கும்பல் மதுரையை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த கும்பல் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்றும் நடுத்தர வீடுகளையும் வயதானவர்களையும் மற்றும் குடியிருக்கும் வீடுகளையும் நோட்டமிட்டு கொள்ளடிப்பதாகவும் வாடிக்கையாக கொண்டுள்ளது. மேலும் குடை பழுது பார்ப்பது, கியாஸ் அடுப்புகள் பழுது பார்த்தல் போன்ற தொழில் செய்வது போல் கிராமங்களுக்கு சென்று வீடு வீடாக ஏறி இறங்கி நோட்டமிட்டு விடுவதும் பின்னர் வயதானவர்கள் இருக்கும் வீட்டில் கொள்ளடிப்பதும் தெரிய வந்தது. அவரிடம் இருந்து ராணுவ வீரன் துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அந்த கும்பல் கடந்த அதே மாதம் சில தினங்களுக்கு முன்பு 95 வயது மூதாட்டியின் கமலை பறித்து சென்றதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பாளை மத்திய சிறையில் போலீசார் இன்று அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.